டேய் 200 ரூபாய்க்கு சாராயம் வாங்கி கொடுத்துட்டு 10 கோடி மதிப்புள்ள இடத்த இப்படி வளைச்சு போட்டு வச்சிருக்கியாடா? நீலாம் நல்லா இருப்பியாடா? நாசமா போக மாட்டியாடா? இன்னுமாடா நல்லா இருக்கிற? தம்பி நானாவது பரவாயில்ல, சாராயத்தை ஊத்தி ஊத்தி 10 ஏக்கர் நிலத்தை கஷ்டப்பட்டு எழுதி வாங்கினேன். ஆனா 4 தெருவு தள்ளி பின்னாடி ஒருத்தன் வருகிறான் பாரு, அவன் 15 ஏக்கர் உங்க தாத்தாவை ஏமாத்தி வாங்கிக்கிறான். ஆனா எப்படின்னு தெரியுமா? 15 ஏக்கரா? எப்படிரா ஏமாத்தி? அந்த காலத்துல ஒரு வேலையை வச்சிருந்தீங்களாடா நீங்களா? தம்பி அவன் எப்படி 15 ஏக்கரை ஏமாத்தி வாங்கினா சொல்றேன் கேளு. அவன் பொண்டாட்டிய 15 தடவை அமிச்சான், 15 ஏக்கர் எழுதி வாங்கிட்டான். ஒரு தாட்டி அவன் பொண்டாட்டி அனும்போது உங்க தாத்தா ஒரு ஏக்கரை எழுதி தந்துருவாரு. டேய் என்னடா சொல்றீங்க? பொண்டாட்டி இல்லாமடா அணைச்சு எங்க தாத்தனை ஏமாத்தி இருக்கிற இடத்துல எழுதி வாணிங்க. அந்த நாய்க்கு இருக்கிற பொம்பளை சோக்குக்கு இன்னைக்கு புதைச்சத்துல இருந்து தோண்டி அவன் அடிக்கிறான்டா. சரிடா, நீ 10 ஏக்கர் ஏமாத்தி வாங்கினால அதுல எவ்வளவு தாண்டா வச்சுக்கிறா? அதுல ஏதாவது கொஞ்சம் பார்த்து நான் கவனிச்சு விட்றா. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் தம்பி. ஆனா என் கூடயும் அவன் 9 தடவை அவன் பொண்டாட்டி அமிச்சிட்டான். அதனால 9 ஏக்கர் போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற 1 ஏக்கர்ல தான் இந்த வீடை கட்டினேன். அதனால இந்த வீடு இருக்குது. இல்லைன்னா இன்னொரு தடவையும் அவளை. என்னடா அந்த காலத்துல இவ்வளவு பொம்பளை வெறி குடிச்சுட்டே சுத்திக்கிறீங்க? இந்த காலத்துல இந்த மாதிரி பொம்பளை வெறி குடிச்சு உங்க லிஸ்ட்ல எவனா இருப்பான் ஃப்ரெண்டுங்க, அவனுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு விடுங்க.